மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மதகஜராஜா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மதகஜராஜா படத்தில லீட் ரோல் யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, விஷால் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் வந்து வரலட்சுமி சரத்குமார், அப்புறம் அஞ்சலி 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. கதையோட பிளாட் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, விஷால் அவருக்கு வந்து ஸ்கூல்மேட் அதாவது பழைய ஸ்கூல்மேட் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒரே ப்ராப்ளம்ல மாட்டியிருக்காங்க. அந்த ப்ராப்ளத்திலேருந்து இவங்கள எப்படி அவர் வெளியில கொண்டு வராரு, இதுதான் ஒரு சின்ன ஸ்டோரி லைன் தான். அத வந்து இவ்வளோ பெருசா எடுத்திருக்காங்க. மத்தபடி காமெடிலாம் படம் செம்மையா இருக்கு மக்களே. காமெடியில பார்த்தீங்கன்னா, சந்தானம் பண்ணியிருக்காரு, மணிவண்ணன் இருக்காரு, மனோபாலா இருக்காரு, இவங்கலாம் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. சுந்தர் சி படம்னாலே தெரியும் ஒரு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படமா இருக்குது மக்களே. ஹீரோயின்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் எப்பயும் போல ஒரு கிளாமரான ரோல் தான் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்கு. ஹீரோயின்ஸ் எல்லாமே செம்மையா பண்ணியிருக்காங்க. காமெடி வந்து அல்டிமேட்டா இருக்கு மக்களே. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து சந்தானத்தோட டைமிங் காமெடி செம்ம சூப்பரா இருக்கு. தியேட்டரே பிளாஸ்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, மனோபாலா கூட சேர்ந்து செம்மையான ஒரு காமெடி பண்றாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு மக்களே. தியேட்டரே விழுந்து விழுந்து சிரிக்கிற லெவலுக்கு ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ் மக்களே. செம்மையா இருக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா, மனோபாலா அப்புறம் மணிவண்ணன் அவங்கலாம் வந்து குடுத்துருக்க ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. குடுத்துருக்க ரோல அப்படியே அப்படியே நார்மலா பண்ணிட்டு போயிருக்காங்க. பாட்டெல்லாம் வந்து படத்தோட அப்படியே ஒத்து போலனாலும் ஓகே. ஓவராலா கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு மக்களே பாட்டுகள்லாம். அதுவும் அந்த எஸ்பெஷலி அந்த சிக்கு புக்கு ரயிலு பாட்டு செம்மையா இருக்கு. மை டியர் லவ்வர் பாட்டு அதுவும் சூப்பரா இருக்கு மக்களே. அதுக்கப்புறம் கிரெடிட்ஸ்ல ஒரு பாட்டு போடுறாங்க. அது வந்து ரொம்ப நம்ம படத்தோட இல்லனாலும் ஓகேவா இருக்குது. மத்தபடி எல்லாமே செம்மையா இருக்கு மக்களே. இந்த பொங்கலுக்கு ஒரு சூப்பர் படம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதகஜராஜா ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் மக்களே. மத்தபடி இது பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஆண்டனி தான் வந்து பண்ணியிருக்காரு மியூசிக்கு. செம்ம சூப்பரா பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி வந்து அது அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து செம்ம சூப்பரா இருக்கு மக்களே. ரொம்ப அல்டிமேட்டா பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோரு. அதாவது அப்ப, இப்ப அப்படிலாம் கம்பேர் பண்ண வேண்டாம். அப்ப இருக்கிற அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ வச்சு என்ன பண்ண முடியுமோ அத குடுத்துருக்காரு. செம்ம அல்டிமேட்டா பண்ணியிருக்காரு. விஷால் வந்து 6 பேக் வச்சிருக்காரு. அது ஒரு செம்ம ஹேப்பியா இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா, அவரோட இப்ப இருக்கிற கண்டிஷனும், அப்ப இருக்கிற கண்டிஷனும் அந்த கம்பேரிசனே வேண்டாம். அப்போதைக்கு அவர் செம்மையா இருந்திருக்காரு. இப்ப எனக்கு ஒரு கம்பேக் குடுப்பாருன்னு ஒரு எதிர்பார்க்குறேன். இதுவே வந்து ஒரு கம்பேக்கா இருக்குது மக்களே அவருக்கு. செம்ம சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட போய் கண்டிப்பா ஒரு ஃபன் ஃபில்ட் என்டர்டெயின்மென்ட் பார்க்கணும் அப்டின்னா, இந்த படத்த பொங்கலுக்கு நீங்க போய் தியேட்டர்ல போய் விசிட் பண்ணுங்க மக்களே. தேங்க் யூ.